2 மணி நேரங்கள் வெறும் யாருக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகளுடைய ஜெப குறிப்பை அவங்க வச்சு வேதத்திலிருந்து அதை எடுத்து ரொம்ப அழகா நம்ம எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க போறார். அதனால அந்த 40 டேஸும் சரியாக மதியானம் 10 மணியிலிருந்து அந்த 11:30-12 மணி வரைக்கும் நடக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற எல்லாருமே அந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்ள உங்களை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன். ஏன்னா அதுல ஜெபிக்கப்படுகிற அத்தனை ஜெப குறிப்புகளும் ரொம்ப வேல்யூபிளான ஜெப குறிப்பு. அதை நானே ப்ரிப்ரேஷன் பண்ணி நானே ஆயத்தப்படுத்தி அதை நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். இந்த காலத்துல பிள்ளைகளுக்காக எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஜெப குறிப்பை நம்ம எழுதுவோம். நிச்சயமாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். ஏன்னா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு சொன்ன அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இஸ்மவேலை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பழக்க வச்சிட்டு இருக்கிறாரு. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். அதனால எல்லாருமே அந்த ஜெபத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த 40 டேஸ்ல காலையில 4 o'clock இருந்து நைட்டு 11:30 வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் சர்ச்சில் எல்லா பக்கங்களும் திறந்திருக்கும். இந்த கிரவுண்டில் ஜெபம் பண்ணலாம், மேலே ஜெபம் பண்ணலாம், இங்கே ஜெபம் பண்ணலாம், பின்னாடி ஃபெய்த் ஹாலில் ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடம் ஜெபம் பண்ண வசதியோ ஒரு 1 hour தனியா இங்க அந்த 40 நாட்களும் உங்களுக்காக பர்சனலா ஜெபிக்கிறேன். நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 40 ஜெப குறிப்பு. அதை ஒவ்வொரு 21 days ஃபாஸ்டிங் பிரேயருக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஸோ